அதிமுகவில் இரு பிரிவினர்களிடையே மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் தலைமை அலுவலகத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதிமுகவில் இரு பிரிவினராக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு தரப்பிலும், முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் மற்றொரு தரப்பிலும் பிரிந்து மோதலில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே சட்டப்பேரவையில் த.வே.க. அரசுக்கு ஆதரவு தெரிவித்ததாக கூறி சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டோரை கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்குவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இருப்பினும் தங்களை எடப்பாடி பழனிசாமியால் நீக்க முடியாது, தாங்கள் இப்போதும் கட்சியில்தான் இருப்பதாக நீக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் அதிமுகவில் நிலவி வரும் இந்த மோதல் காரணமாக ராயப்பேட்டையில் அமைந்துள்ள கட்சியின் தலைமை அலுவலகமான எம்.ஜி.ஆர். மாளிகையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எங்களை நீக்கும் அதிகாரம் எடப்பாடி கே. பழனிசாமிக்கு இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நம்பிக்கை கோரும் தீர்மானத்துக்கு ஆதரவாக எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் உட்பட 25 எம்.எல்.ஏக்கள் வாக்களித்தனர். இதையடுத்து அவர்களில் சிலரை கட்சி பதவியிலிருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சி.வி. சண்முகம், அதிமுக பல தோல்வியிலிருந்து மீண்டு ஆட்சி அமைப்பது கட்சி தலைவரின் திறமையை பொறுத்தது என்றும், அது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு மட்டும் இருந்தது என்றும் தெரிவித்தார். மேலும் பழனிசாமி பதவியேற்றதிலிருந்து அதிமுக ஒரு குடும்பத்தின் பிடியில் சென்றுவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், செயற்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவின்படி பாஜகவுடன் ஒட்டோ உறவோ இல்லை என்று கூறி வந்த எடப்பாடி யாரையும் கலந்தாலோசிக்காமல் திடீரென பாஜகவுடன் கூட்டணியை தன்னிச்சையாக உறுதி செய்தார் என்றும் குற்றம் சாட்டி பேசினார். இப்போது முக்கிய நிர்வாகிகளான 26 பேரை நீக்கியுள்ளது செல்லாது என தெரிவித்த அவர், எங்களை நீக்க எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரம் இல்லை என்றும் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க முதலமைச்சர் விஜய் குதிரை பேரத்தில் ஈடுபடவில்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்தார். சென்னை எழும்பூரில் மதிமுக நிர்வாக குழு கூட்டம் அக்கட்சியின் அவைத்தலைவர் அர்ஜுனராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ பங்கேற்று பின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சட்டப்பேரவையில் ஏற்கனவே 120 உறுப்பினர்களின் ஆதரவு விஜய்க்கு கிடைத்துள்ள நிலையில் அதிமுகவிடம் ஆதரவு கோர வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது என்றும், அதிமுக ஆதரவு கொடுக்க முன்வரும்போது அதை ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை என்றும் அவர் கருத்து தெரிவித்தார். மேலும் அமமுகவில் இருக்கும் ஒரே ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் தாமாக முன்வந்து த.வே.க.வுக்கு ஆதரவு தெரிவிப்பது குதிரை பேரமாகாது என்ற அவர், பெரும்பான்மையை நிரூபிக்க விஜய் குதிரை பேரத்தில் ஈடுபடவில்லை எனவும் தெரிவித்தார். திராவிட கட்சிகளை தோற்கடிக்க வேண்டும் என்பது விஜயின் நோக்கமல்ல என்றும் விளக்கமளித்தார். அவருக்கு ஏற்கனவே அதற்கு முன்பே பெரும்பான்மை 120 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவிற்காக பெரும்பான்மை கிடைத்துவிட்டது. அதிமுகவுடைய ஒரு பிரிவினர் ஆதரிக்காமலேயே அவருக்கு பெரும்பான்மை கிடைத்திருப்பதை அதற்கு முன்பே உறுதி செய்து விட்டார். இப்பொழுது அதிமுகவிலே இருந்து சில உறுப்பினர்கள் அவர்கள் ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். ஆதரவு தெரிவிக்கிற போது வேணாம்னு சொல்வாரு. ஓட்டு கொடுக்கும்போது அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு எம்எல்ஏ வாலண்டியரா போய் அமமுகவில் இருந்த எம்எல்ஏ, ஜெயிச்ச எம்எல்ஏ, அவர் வாலண்டியரா போய் இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இது எப்படி குதிரை பேரமாகும்? அது எனக்கு தெரியாது. முகத்தை மூணாரா முகத்தை திறந்தாரான்னு எனக்கு தெரியாது. 21 வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு மது விற்பனை செய்யக்கூடாது என டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் புதிதாக அமைந்துள்ள த.வே.க. அரசு பொறுப்பேற்ற உடனேயே மாநிலம் முழுவதும் 717 டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்டது. இந்நிலையில் 21 வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு மது விற்பனை செய்யக்கூடாது என பணியாளர்களுக்கு டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. இதனை மீறுவோர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தும், சிறார்களிடையே மது பழக்கம் அதிகரிப்பதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கையை டாஸ்மாக் நிர்வாகம் மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் வாடிக்கையாளர்களின் வயதில் சந்தேகம் இருந்தால் அவர்களின் ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம் போன்ற ஏதேனும் உரிய ஆவணங்களை சரிபார்த்து மது விற்பனை செய்யப்பட வேண்டும் என டாஸ்மாக் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.